இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஈக்குலிபிரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லென்த்தியான கொஸ்டின் நம்ம நெறைய பார்த்துட்டோம். இது இனிமேல் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் எக்ஸாம்பிள்ல. இன்னும் எக்ஸர்சைஸ் வந்து நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் உள்ள வீடியோ நீங்க வந்து கிளியரா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஈக்குலிபிரியம் சாப்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான சாப்டரா தான் நமக்கு வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கால்குலேட் தி pH ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மோனியம் அசிட்டேட் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அப்ப அம்மோனியம் அசிட்டேட் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் ஆசிட் CH3COH அசிட்டிக் ஆசிட்டையும் பிளஸ் நம்ம என்ன பண்ணோம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH ரெண்டையும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது இது ஆசிட் இது வந்து பேஸ் இது ரெண்டு சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து வெளில போயிடும். வாட்டர் மாலிகுல் வெளில போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் சால்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அம்மோனியம் அசிட்டேட் வந்து கிடைக்கும் CH3COONH4 வந்து கிடைக்கும் பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு கிடைக்கும். இதான் நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்க போகுது. அப்போ நமக்கு வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சால்ட்டோட pH நமக்கு எப்போ இருக்கும்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கும். ஏன்னா அது நியூட்ரல் மாலிகுல் ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ரெண்டும் சேர்ந்து நம்ம நியூட்ரலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சால்ட் அண்ட் வாட்டர் வந்து கிடைக்கும். அப்போ சால்ட்டோட pH நமக்கு வந்து 7 தான் இருக்கும் வாட்டரோட pH 7 தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து 7 தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே ஆனா நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிட்டும் எல்லா பேஸும் ஒரே மாதிரி நமக்கு டிசோசியேட் ஆகாது. இப்போ இந்த ரெண்டு மாலிகுலும் ஒரே மாதிரி டிசோசியேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 100 மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் 10 மாலிகுல் டிசோசியேட் ஆகுது இதுவும் 10 மாலிகுல் டிசோசியேட் ஆகுதுன்னா அப்போ கரெக்டாக நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா pH வந்து 7ல வந்து இருக்கும். சப்போஸ் ஒன்றும் அதிகமாகுது ஒன்று கம்மியாகுது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா pHோட வேல்யூ நமக்கு வந்து ஸ்லைட்டாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அதுக்கு pH வேல்யூ கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 நமக்கு ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நமக்கு வந்து 7 தான். அது போக நமக்கு என்ன ஸ்லைட்டாக அதிகமாகும் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா pKa அண்ட் pKb வேல்யூ பொறுத்து. அப்போ pKa மைனஸ் வந்து pKb தான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஓகே pKb ஓகே இப்போ நமக்கு என்ன வருதுன்னா which is equal to 7 plus 1/2 இங்க நம்ம கொடுத்துருக்காங்க pKa வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4.76 வந்து கொடுத்துருக்காங்க. pKb வந்து பார்த்தீங்கன்னா 4.75 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே அப்போ நமக்கு சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும் 7 plus 1/2 into 0.01 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ what is the pH value 7 plus 0.005 அப்போ what is the pH value which is equal to 7.005 வந்து நமக்கு வந்து வரும். இதான் நமக்கு வந்து pH வேல்யூ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 7 தான். இங்க நமக்கு என்ன 7 விட கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்லைட்டா நமக்கு வந்து அதிகமா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் வீக் பேஸ்ன்றனால நமக்கு வந்து 7 விட கொஞ்சம் அதிகமா வந்து வருது. இதே இது ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸா இருந்தாலும் நியர் டு 7 தான் நமக்கு வந்து வரும். அதே இது ஒரு வீக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா pH வந்து 7ல இருந்து கொஞ்சம் அதிகமா வரது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் டு 8 வரைக்கும் வரது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நமக்கு ரெண்டுமே ஒரே நேச்சரா இருந்தா நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. pH வந்து நியர் 7 தான் வரும். பட் ஒன்னு வந்து ஸ்ட்ராங் ஆசிட்டாவோ இல்ல ஸ்ட்ராங் பேஸாவோ இருந்துச்சுன்னா நம்ம pH வந்து கொஞ்சம் வேரி ஆகும்.